2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்கிடுச்சு. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்கு, என்னென்ன செய்யலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்ததொரு வகையில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டே 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போகிறாரு. பூமிக்காரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திக்காரகன் புதன் சிம்மத்தில் இருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. அதே மாதிரி சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து 19ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் இருக்காரு. ராகு மீன ராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்ரம், இது எல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் இப்போலாம் கண்டினியூவாக வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 909 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்களுங்கிறத சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது துல்லியமாகவும் தெளிவாகவும் முழுசாக பார்த்து சொல்லிடுவாங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. உங்கள்கிட்ட ஜாதகம் இருந்தாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜகிரகங்களுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதாவது லாபத்தில் சனி வக்ரம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஓரளவுக்கு நல்லதொரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி சர்ப்ப கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கும் 12க்கும் இடத்துல உட்கார்ந்துருக்கு. நன்மைகள் அப்படிங்கிறது செய்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் எந்த நன்மையும் நடக்கலை. சரிங்களா, ஜானியர்னா முளசம் இருக்குது, அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலை, செய்கிற தொழில் அப்படிங்கிறத விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிற என்ன தான் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சலிப்பு அப்படிங்கிறது தட்டி போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் வந்துட்டு கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கார். அதோட கிரகங்களுடைய ராஜா சூரியன் ராசிக்கு 5வது வீட்டில், அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காருங்க. இப்போ குரு சனியை பார்க்குறாரு, சனி குருவை பார்க்குறாரு. 2 பகை கிரகங்களுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது நம்மளை போட்டு வாட்டி வதச்சிடுச்சு. பெரிய அளவில் தொழில் அப்படிங்கிறதுல வருமானம் இல்லை, தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை. என்ன தான் புதுசாக நம்ம முயற்சி பண்ணி என்ன பண்ணாலும் கூட மாத கடைசியில் ஒரு 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி தான் ஆகி போகுது. ஒரு 10 ரூபா அப்படிங்கிறது சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா, சம்பளம் வாங்கின உடனேயே அது எங்கே போகுது அப்படின்னே தெரியலை. ஏன்னா பாதிக்கு மேலே சம்பளத்துக்கு கடன் அப்படிங்கிறது நம்ம கை மேலேயே காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை கொடுத்துட்டு மீதி குடும்ப செலவை பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்கே பத்தாது. அப்போது மீதி மாத கடைசியில் மறுபடியும் கடன் தான் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கி கூட சாப்பிட முடியலை. ஒரு 2 நாள் சந்தோஷமாக ஏதாவது செலவு பண்ணுறோம் அப்படின்னா 1 மாதம் ஃபுல்லாக கடனாளியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது காரணம் இந்த சனி சூரியனுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப உங்களை வாட்டியிருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தாமதம், சுப காரியங்களுக்கான தடை, பாக பிரிவினைகளில் தள்ளுபடி அப்படிங்கிறது இழுத்துக்கிட்டு போகிறது. அப்படி தான் மற்றவங்க விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா உடனே முடிச்சிடா, நமக்கு நான் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையோட இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நுழையிறீங்க. இந்த ஒரு மாதத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறவர் ராசிக்கு 3வது வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் முழுக்க அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னாலே
உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ கஷ்டப்பட்ட நினைத்தே பார்த்துட்டோம், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் கொடுத்துருவாரு. இதோட ஒரு விளைவாக உங்களுக்கு பெரியதொரு நபர்களுடைய சந்திப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய பெரிய விவிஐபி, அரசியல்வாதி, அதிகாரி, உங்களுடைய துறையில் சாதித்தவங்க, உங்கள் துறையில் பெரிய ஆளாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுடைய சந்திப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதன் மூலியமாக நமக்கு சில ஆலோசனைகள் கிடைக்கும். இது எல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, நாம் இத்தனை நாளாக இந்த தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் தொழில் ஒன்றும் டெவலப் ஆகலை அப்படிங்கிற மாதிரி புது புது ரூட் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இடையில வந்துட்டு இந்த குறுக்கீடு, தடை, தாமதம் இதெல்லாம் கொஞ்சம் நகர்ந்து போயிடும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக மாறி ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி சகோதரர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுடைய குணத்தை அறிஞ்சு நடந்துப்பாங்க. சகோதரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் எப்போதுமே புதுசாக எல்லாம் பொருத்தமாக தான் இருக்கும். அண்ணன் தம்பி அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், பேருக்கு தான் இருக்கான், அவன் ஒரு நாள் ஒரு 10 காசு புண்ணியம் இல்லை, நம்ம கிட்ட இருந்தால் 10 ரூபா பிடிங்கிறான், வந்தால் பகைங்கிறாங்க, மற்றபடி அவங்களால நமக்கு ஒன்றும் பெருசாக உதவி இல்லை அப்படிங்கிற நம்ம இதில் தான் இருந்திருக்கோம். இதற்கு மேலே சகோதரர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. சரி, நம்ம அண்ணன் கஷ்டப்படுறான், நம்ம தம்பி கஷ்டப்படுறான், நம்ம அக்கா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சகோதர உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கை கொடுத்து உதவுவாங்க. அந்த மாதிரி கடன் சுமை அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் குறையும். கடனடையும் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தான். ஏப்பா பெரிய தொல்லையாக இருந்துச்சுப்பா, ஏதோ ஓரளவுக்கு அடைச்சி விட்டோம்ப்பா, ஒரு முக்கியமான கடனை இனிமேல் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி மாதம் தொடங்கி ஒரு 19 நாளைக்கு புதன் சிம்ம ராசியில் 5வது இடத்துல தான் இருக்காங்க. இது ஒரு நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா 3க்கு 6க்கும் அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கிறது நல்லதொரு நேரம். அதே மாதிரி வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கே. பொது வாழ்க்கையில் ஒரு சாதகமான ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னுடைய சொந்த வீடான கன்னி ராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. புதன் 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6லேயே மறைகிறாரு அப்படிங்கிறது விபரீத ஒரு ராஜயோகம். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படிங்கிறது மாதிரி 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு காசு பணம் 10 ரூபா அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். நிறைய இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சி தரக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா சூரியன் கிளம்பி கன்னிராசிக்கு போயிடுறாரு இல்லைங்களா 17ஆம் தேதி அன்னைக்கு. அதன் பிறகு இந்த சூரியன் சனி பார்வை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடும். அதன் பிறகு நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை நீங்கள் கொஞ்சம் தைரியமாகவே எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி கன்னிராசியில் சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு தன சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலிமை இழந்திருக்காரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனும் கிளம்பி துலாம் ராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று அமர்ந்துட போகிறாரு. அற்புதமான ஒரு அமைப்பு. அதாவது ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர போகிறாரு சொந்த வீட்டில். அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். ஏன்னா இந்த தனாதிபதி, களத்திரஸ்தானாதிபதி, சப்தமாதிபதி இது எல்லாமே அவர் தான். அப்படிங்கும்போது மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வரன் பார்க்குறோம் அப்படின்னா வரன் பார்த்தா உடனடியாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போது திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடிய ஒரு மேசராசிக்காரர்களுக்கு டக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. அதே மாதிரி திருமணமாகி தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரிஞ்சிருந்தவங்க எல்லாமே கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. காதல் உறவுகள் அப்படிங்கிறதுல இருக்கிறவங்க கூட காதல் ஓரளவுக்கு திருமண உறவாக மாற்றக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த மனைவி படிச்சிருக்காங்க, ஒரு வேலைக்கு போகணுங்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய அதிகாரியோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ ஒரு வேலைக்கு பார்த்து செய்கிறேன், ஒரு உதிரி வருமானம் அப்படிங்கிறது பெருகட்டுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா மனைவிக்கு வேலை கிடைச்சி செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பகவானுடைய ஒரு பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சகல விதமான ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதிக்கு மேலே சனி சூரியன் பார்வை விலகுது. அதன் பிறகு 19ல் புதன் 6ல் மறைஞ்சு விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு. அதே 19ல் துலாம் ராசிக்கு சுக்கிரன் போயிட்டு ஆட்சி பெற்று உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதனால் இந்த ஒரு மாதத்தில் முற்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் இழுத்து பறிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருந்தாலும் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பல யோகங்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு தான் அவங்களுடைய வேலைகளை தொடங்கணும். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு எரிக்கம்பூவில் மாலை அப்படிங்கிறத செஞ்சு போட்டு விநாயகர் பெருமானை நீங்கள் வணங்குங்க. மிக அற்புதமான ஒரு எதிர்காலம் அந்த ஒரு மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும். தைரியமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க.
சரி, ஓகேங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ பார்ப்போம். வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் டீட்டெயில் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கூட நம்ம ஃபுல்லாக முழுசாக ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோம், சரிங்களா? அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, தெளிவாகவும் விளக்கமாகவும் இருக்கும். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, ஓகேங்களா? இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.